முடி ரொம்ப கொட்டி போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? தலையில சீப்பு வச்ச உடனேயே சீப்புலயே நெறைய முடி வருதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவ செஞ்சு பாருங்க. செம்ம சூப்பரா வேலை செய்யும். நெறைய காசு குடுத்து எதேதோ பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இந்த மாரி செஞ்சாவே போதும். கண்டிப்பா 100%ங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். எவ்ளோ முடி கொட்டி போய் அப்படியே தலையே தெரியிற அளவுக்கு இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, எவ்ளோ சூப்பரா, நல்ல அடர்த்தியா, நல்ல ஹெல்தியா, நல்ல ஸ்ட்ராங்கா முடி வளர்றத நம்மளே பார்க்கலாம். முதல் தடவ நம்ம செய்யும்போதே, நமக்கு அந்த முடி உதிர்வெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு பக்காவான ரிசல்ட் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது சாதம் தாங்க. உங்ககிட்ட வடிச்ச சாதம் இருக்குன்னா, இந்த மாதிரி 1 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த சாதத்த முதல்ல கை வச்சு இந்த மாரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா, நான் வடிச்சிருக்கக்கூடிய சாதம் ரொம்ப குழைவா நான் வடிச்சு எடுத்துக்கல. கொஞ்சம் உதிரி உதிரியா இருந்தது. அதனால இந்த மாரி கை வச்சு லைட்டா பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி லைட்டா மெசிச்சு எடுத்தா போதும். இப்ப நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மசிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சாதத்தை எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்ப சாதம் பாருங்க, இந்த தண்ணியில லைட்டா கரைஞ்ச மாதிரி இருக்கும். இல்லன்னா நீங்க கையிலேயே ஒரு முறை நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்துல நெறைய புரோட்டீன் இருக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த உளுந்து சேர்த்துக்கிறோம். கூடவே சேர்த்துக்கக்கூடியது வெந்தயம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் எடுத்துக்கிறேன். ரோஸ்மேரி இலைகளும் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்ததா வெங்காயத்தோட தோல் தான். மேல இருக்கக்கூடிய அந்த தோல கொஞ்சம் கடிமனான பகுதி இருக்கும் இல்லைங்களா? அந்த கொஞ்சம் கட்டியா இருக்கக்கூடிய அந்த பகுதிய அப்படியே பிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 வெங்காயத்தோட அந்த பகுதிய மட்டும் பிச்சு போட்டுக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்ப தண்ணிய நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில வச்சு நம்ம இத கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த வெந்தயம் கொஞ்சம் லைட்டா ஊறி வரணும். ரொம்ப வெந்தெல்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்சு எடுத்தாவே இந்த தண்ணியிலேயே அது நல்லா ஊறி வந்துடும். இன்னைக்கு நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில வச்சு இந்த மாரி கொதிக்க வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில வச்சுட்டேன். மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். இப்ப நம்ம தீய ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த மாரி நல்லா ஆறி போயிருக்கும். அதே சமயத்தில தண்ணியோட கலரும் நல்லா மாறி போயிருக்கும். இப்ப இந்த தண்ணிய மட்டும் நம்ம தனியா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. தண்ணியோட நிறத்த பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு கோல்டன் கலர்ல இருக்குங்க. இந்த தண்ணிய நம்ம வடிகட்டி இந்த மாரி ஒரு பாட்டில்ல கூட ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாம இருக்கும். தலைக்கு குளிக்க போறோமா, டக்குன்னு அந்த பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த பாட்டில நான் எல்லா தண்ணியும் ஊத்தி வச்சுட்டேன். இப்ப பாருங்க, இந்த பாட்டில நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா வெளிய வச்சோம்னா அது ரொம்ப நாளுக்கு அப்படியே கெட்டு போகாமலாம் இருக்காது. கண்டிப்பா நம்ம இத ஃப்ரிட்ஜில தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நெறைய பேருக்கு தலைக்கு குளிக்கும்போது ஷாம்பு போட்டு குளிக்கிற பழக்கம் இருக்கும். சில பேருக்கு சீயக்காய் போட்டு குளிக்கிற பழக்கம் இருக்கும். சில பேருக்கு எதுவுமே போடாம சும்மா தண்ணி ஊத்திட்டு வரக்கூடிய பழக்கம் கூட இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இத பக்காவா யூஸ் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம ஒரு பவுல்ல 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி தான் 1/2 கப் அளவு எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஷாம்பூல 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதே போல நம்ம அதில எடுத்து போட்டுட்டு, நல்லா இந்த மாரி கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவே நீங்க ஷாம்பு போடாம சீகக்காய் போடுறீங்க அப்படின்னா, இதே போல தான் அந்த தண்ணீல நீங்க கொஞ்சமா சீகக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இத நீங்க தலைக்கு ஒரு ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதா ஒரு காட்டன் துணிய பிச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணீல நல்லா முக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த காட்டன் துணி வச்சு தலை ஃபுல்லா நல்லா ஒப்பி ஒப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம நார்மல் ஷாம்பு போட்டு குளிச்சாவும் நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். விஷயம் என்னன்னா, இந்த ஒரு தண்ணியே நம்ம நெறைய வழியில யூஸ் பண்ணலாம். அதுதான் இதில ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடியது அலோவேரா. அதாவது கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இருக்குதுன்னா, நம்ம இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இத செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா, நம்ம எப்பவுமே எடுத்துக்கக்கூடியது ஃப்ரெஷ்ஷான கற்றாழை வச்சு தான் நான் செஞ்சிருக்கிறேன். இதுலயே ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்குது. முடி கொட்டுறதெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். இந்த மாரி உடம்பு ரொம்ப சூடா இருக்கு, தலை ரொம்ப சூடா இருந்தா கூட நமக்கு முடி கொட்டுறது அதிகமா இருக்கும். கற்றாழை ஜெல் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கல. அதுக்காக நம்ம கடையில வாங்கக்கூடிய கற்றாழை யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாரிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும்.
கற்றாழை ஜெல்ல இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு முறை தண்ணீல போட்டு நல்லா இப்போ நான் தண்ணீல போட்டு கழுவிட்டேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல் எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா, அது என்னென்னா சாதம் தாங்க. பாட்டி காலத்துலேருந்தே மெயினாக தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கஞ்சி தண்ணி. நிறைய பேருக்கு கஞ்சி தண்ணி வீட்டில் இருக்காது. ஆனால் சாதம் எப்போவுமே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த சாதம் யூஸ் பண்ணால் கூட நம்ம கஞ்சி தண்ணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவலான எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம இதே போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே நல்ல வெள்ளை வெள்ளையாக நல்ல ஒரு க்ரீமியான பதத்தில் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா அலோவேராலேருந்து நமக்கு தண்ணி கிடைக்கும். அந்த ஜெல்லுலேருந்து வரக்கூடிய தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனோன்னா ஒரு மாதிரி தண்ணியாக வழிஞ்சிட்டு இருக்கும். அதனால் அந்த ஜெல்லுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக எடுத்துக்கக்கூடியது முட்டை தான். இதில் நான் இன்றைக்கி முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளைக்கரு கூடவே மஞ்சக்கருவும் சேர்த்துக்கலாம். ஆனால் மஞ்சள் கரு நம்ம சேர்க்கும்போது லைட்டாக ஒரு முட்டையோட ஸ்மெல் நமக்கு தெரியும். நம்ம முட்டை இதில் சேர்க்குறதுக்கு முக்கியமான காரணமே அதில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது வெள்ளைக்கருவில் தான் அதிகமாக இருக்குது. முட்டையோட வெள்ளைக்கரு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் அந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு கூட இது நல்லா ஒன்றோடு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டுமே நம்ம சேர்த்துக்கிறதால 100% நமக்கு இதில் எந்த விதமான வாடையோ ஸ்மெல்லோ எதுவுமே வராதுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இது நம்ம சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகள் அப்படி எதுவுமே வராது. நீங்கள் நார்மலாக தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பராக வேலை செய்யக்கூடிய ஒரு பேக் அப்படின்னா இந்த கற்றாழை பேக் தான். அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். உங்களுக்கு முடி உதிர்வெல்லாம் ஒரே நாளில் ஸ்டாப் ஆகிடும். இதில் என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் போட்டால் நமக்கு முடி உதிர்வு ஸ்டாப் ஆகிடுமா என்ன அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவ்வளோ பக்காவாக அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும். ஒரு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே அந்த ரிசல்ட்டு அவ்வளோ சூப்பராக தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, ஆகா நம்ம இன்றைக்கி தலைக்கு குளிக்கிறோமே, இன்றைக்கி நம்ம இதை போடலாமா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி முடியெல்லாம் நல்லா புதுசாக குட்டி குட்டியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். முடி நல்லா அடர்த்தியாக நல்லா ஷைனிங்காக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலேயோ அல்லது உங்களுக்கோ இது வரைக்கும் நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்குது, ஒரு முடி கூட எக்ஸ்ட்ரா வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட உண்மையான ரிசல்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை போட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் நார்மல் ஷாம்பு போட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கலாம்.